ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைஞ்ச பஞ்சமி. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து இன்றைக்கி ராத்திரி முழுக்க நாளைக்கு காலையில் வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைஞ்ச பஞ்சமி இருக்கிறதுனால பஞ்சமியில் உங்களுக்கு வராகி அன்னைக்கிட்ட என்னெல்லாம் கேட்கணுமோ அத்தனை விஷயங்களும் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பிக்சர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க. அவங்க வீட்டில் வராகி அன்னைக்குன்னு ஒரு தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அதில் வந்து வராகி அம்மனோட முகம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தப்ப 2 கண், அந்த வாய்ப்பகுதி, நெத்தியில் ஒரு பொட்டு கூட இருக்கிறது அப்படியே தெரிஞ்சது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்கள, உங்களுக்கும் வராகி அம்மனோட முகம் வந்து இதில் தெரியுதா, எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதே போல் ஓலைச்சுவடிக்கு வந்துட்டு பெயர்கள் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல தான். நான் சில பேர் அதுக்கு டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் நடுவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓலைச்சுவடிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதா இருந்தால் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேங்க. அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம மூலமாக வர்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு பார்க்குறக்கும் வந்து வருவாங்க. அதுவும் இல்லாமல் என்னென்னா காலையில் ஏர்லி மார்னிங் அது சொல்கிறதுங்கிறனால எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த பர்டிகுலர் டைமில் எத்தனை பேத்துக்கு முடியுமோ அத்தனை பேத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அது சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் லைனாக அப்படி அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர் கேட்கும்போது அப்படி பண்ணவும் முடியறதில்ல. ஒருத்தருக்கு அது வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? ஜாதகம் எல்லாம் தேவையில்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த நேரம், என்ன விஷயம் நீங்கள் கேட்கணுமோ அதை நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் நம்பரில் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அப்போவே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே போல் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிற அன்றைக்கும் நான் வீடியோவில் நான் போட்டுருவேன். நீங்கள் அது பார்த்து கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்துங்க, இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம் என்னென்னா, இது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை, எந்த ஒரு ரூலுமே கிடையாது. இது வந்து என்னென்னா பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். வெறும் 3 நிமிஷம் நீங்கள் இதை சொன்னாலே போதும். அதாவது நார்மலாக நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தான் இதை சொல்லணுங்கிறது கிடையாது. ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனே உங்களை காப்பாற்றணும், இல்லை உடனே ஒரு சொல்யூஷன் தெரியணும், ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே அந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை சொன்னால் போதும். இதில் என்னென்னா ஒரு முத்திரை மாதிரி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். முத்திரைனா இதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு சக்ஸஸ் இதை வந்து ஒரு வெற்றி முத்திரைன்னு சொல்லலாம். சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி முத்திரை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஏன் வெற்றி முத்திரைன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விசேஷம் இருக்குது. சித்தர்கள் சொல்லி வச்ச இந்த முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரை, அதாவது இந்த முத்திரையை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை நம்ம எந்த இடத்துல செய்கிறோமோ அந்த இடத்துலையே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஆகும். மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடச்சி உங்கள் மனசு வந்து ஒரு அமைதியை, ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து நீங்கள் அதை செய்யலாம். உட்காந்துட்டு தான் செய்யணும்னு இல்லை, நின்றுட்டே கூட செய்யலாம். உங்கள் கண்களை நல்லா மூடிக்கோங்க. கண்களை நல்லா மூடிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் உங்கள் நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட இஷ்ட தெய்வத்தை வந்து நினச்சிக்கோங்க. அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி மனசார பிரபஞ்சத்தையும் நினச்சி, இன்றைக்கி நான் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும், நிச்சயம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படிங்கிறனால இந்த பஞ்சமியில் நீங்கள் எது கேட்டாலும் வந்து அப்படியே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மனசார இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் மனமும் உடலும் அப்படியே ஒரு படி மேலே உயர்ந்து அப்படியே ஒரு 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 கம்ப்ளீட்டாக ஒரு வேறு மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றியும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆறாக இருக்கிறது நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த மந்திரம் நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்தும். படபடப்போடு இருக்கிறவங்க மனசை அமைதிப்படுத்தி ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதுதான் இதோட பவரே, சரிங்களா? ஸோ அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மனசார இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா சொன்னாலே போதும். மனசுக்குள்ளே எந்த விஷயம் நடக்கணுமோ அதையும் நல்லா நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறத மட்டும். நான் வந்துட்டு வெற்றி முத்திரைன்னு சொன்னாலே அதை பயன்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். வெற்றி முத்திரைங்கிறது நீங்கள் பெருசாக அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம அந்த நார்மலாக வந்து தம்ஸ் அப் கொடுப்போம். யாராக இருந்தாலும் ஒரு தம்ஸ் அப் கொடுப்போம் இல்லையா, அந்த தம்ஸ் அப் பண்ணுறது போல் இந்த விரலை இப்படி வச்சுட்டாலே போதும். கட்டை விரல் இருக்கு இல்லையா, வலது கையில் கட்டை விரல், அதை மட்டும் இப்படி நீங்கள் வச்சுட்டாலே போதும். 2 கைகளையும் செய்கிறதுங்கிறது நல்லது. முடியாதவங்க ஒரே ஒரு விரல், வலது கையில் ஒரே ஒரு விரலை மட்டும் இந்த தம்ஸ் அப் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நம்ம சில நேரம் ஆஃபீஸில் இருப்போம், அங்கே 2 கையும் வச்சு இப்படி பண்ண முடியாதவங்க வலது கையில் இந்த விரலை மட்டும், கட்டை விரலை மட்டும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதை முட்டி மேலே வைக்கலாம், இல்லை கீழே தொங்க போட்ட மாதிரி வைக்கலாம், எப்படி வேணால் என்ன பொசிஷனில் வேணால் வைக்கலாம். இந்த விரலை மட்டும் இப்படி வச்சுட்டு 3 நிமிஷம் கண்ணை மூடி அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்லி பாருங்கள், சும்மா சொல்லி பாருங்கள். மைண்ட் ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு இப்போ நிம்மதி வேணும்
அப்படின்னு நினச்சா சொல்லலாம். ஒரு தூக்கம் வரமாட்டேங்குது, தூக்கம் வரும்னு நினச்சா நீங்கள் சொல்லலாம். அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் யாராவது முடியாமல் இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றணுமா, ஏதாவது ஒரு வழி காமி கடவுளே நினச்சி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த வெற்றி முத்திரைங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் வராகி அன்னையோட இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது வேறு மாதிரியான ஒரு பவர் காமிக்கும். இந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு முடிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தா ஹைப் கொடுங்க. சரிங்களா? இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது சொல்கிறேன். ட்ரீம் ஹசைம் ஹசக்கரீம் ஹம் ஹசைம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன வார்த்தைகள், இது வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோண வேண்டாம். இது எல்லாமே பீஜ மந்திர வார்த்தைகள். சில பீஜ மந்திர வார்த்தைகளுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை, சாதாரணமாகவே நம்ம சொல்லலாம்ங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மந்திரத்தை 3 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும். தினமும் வழிபாடு பண்ணுறேன், தினமும் நான் மந்திரம் சொல்கிற ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பழகிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக இதையும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க. அன்னைக்கு நாள் உங்களுடையது. வெற்றிக்கான நாள்னு நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த விஷயம் நினச்சாலும் நடக்கும். சரிங்களா? அவ்வளோ ஒரு பவர் காமிக்கும். அதனால் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோவிலுக்கே போனாலும் மனசார வராகியனை நினச்சி எந்த இடத்துல உட்காந்து வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். எப்போ சொன்னாலும் உங்கள் கையை இந்த கட்டை விரலை, வலது கை கட்டை விரலை அந்த மாதிரி வச்சுட்டு, இந்த முத்திரையை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். சரிங்களா? நின்ன பொசிஷனில் கூட பண்ணலாம், உட்காந்துட்டு தான் பண்ணணும்னு கூட கிடையாது, படுத்துட்டு கூட பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது. நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் கூட சொல்லிக் கொடுக்கலாம். படிக்கிற குழந்தைங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வரணும், ஞாபகம் மறதி இருக்குது, மறந்துடக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதை ஒரு 3 நிமிஷம் கைகளை அப்படி வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு 3 நிமிஷம் சொல்லிவிட்டு போக சொல்லுங்கள். மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அது எந்த இடமா இருந்தாலும் உடனே ஹெல்ப் கிடைக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக அது ஒர்க் அவுட் ஆகும். 2 கையிலையுமே நீங்கள் செய்யலாம். பட் மேக்ஸிமம் வலது கையில் செய்கிறது நல்லது. சரிங்களா? இவ்வளோ தாங்க அது விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த வழிபாடு இன்றைக்கி பஞ்சமி இருக்கனால பஞ்சமி முடியறக்குள்ளே நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் செய்யலாம். பஞ்சமி முடிஞ்சிட்டும் நீங்கள் அதற்கு அடுத்த நாளும் கூட நீங்கள் செய்யலாம். எப்படி வேணாலும் இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கட்டுப்பாடுகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாகவே நீங்கள் பண்ணலாம். ஏதாவது பிரசாதம் வச்சு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் விருப்பம்தான். நார்மலாக பிரசாதம் வச்சுட்டு சுவாமி முன்னாடி ஒரு 3 நிமிஷம் உட்காந்து மனசார என்னென்ன விஷயமெல்லாம் கேட்கணுமோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கேட்கலாம். உங்களோட நாளில் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சக்ஸஸ் வெற்றிக்கான மந்திரம் அப்படிங்கிறனால எதை தொட்டாலும் வெற்றியாகும். வெளியில் போகிறீங்களா அது ஒரு 3 நிமிஷம் சொல்லிட்டு போங்க, காரிய சித்தியாகும். நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும். அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.